அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரவா தோசை பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 100 கிராம் அளவு ரவா எடுத்திருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் 300 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுடுங்க. இது ஊற வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. ஊறின அப்புறம் 200 கிராம் மைதா மாவு, 300 கிராம் அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கேரட், பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காய பொடியோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணின கேஷ்யூ நட், உடைச்ச கடலை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரவா தோசை மிக்சிங்க்கு மொத்தமாக 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் 50 மில்லி அளவு சேர்த்துருக்கேன். இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங்கில் நான் இஞ்சி சேர்க்கல, அதோட பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாவு ஒரு கிளாஸில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசை இந்த அளவுக்கு ட்ரை ஆன அப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவில் ஏற்கனவே ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆன அப்புறம் இப்போ இது ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட இது சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.